நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ராமகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ருசி பெருமைக்காக கண்ட உணவு வகைகளை சாப்பிட்டு வந்த மக்களுக்கு இப்போ லேசா ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. நமது பாரம்பரிய சிறுதானிய உணவு வகைகளுக்கு மக்கள் மாறி வர்றாங்க அல்லது மாறணும்னு நினைக்கிறாங்க. கம்மங்கூழ், கேவுருக்கூழ், அடை, தோசை, கஞ்சி இதெல்லாம் சாப்பிட பழகுறாங்க. ஏன் இப்படி மாறுறாங்க? இட்லி தோசை கூட பரவாயில்ல, பூரி சப்பாத்தி பரோட்டா இதையும் தாண்டி பர்கர் பிஸ்ஸா நூடுல்ஸ்ன்னு மேல்நாட்டு உணவு கலாச்சாரம் நம்மக்கிட்ட பல்கி பெருகி இருக்கு. இப்போ குழந்தைகள்கிட்ட இது மேலோங்கி இருக்கு. ஆனால் பெரியவங்க இந்த உணவு வகைகள் கூடாதுன்னு முழுசா முடிவு செய்யலைனாலும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன காரணம்? உடல் எடை அதிகரிப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, விலைவாசி இவை தான் முக்கிய காரணங்கள். அதை விட கேழ்வரகு, பார்லி, கம்பு, சோளம், வரகு, திணை, சாமை போன்ற சிறுதானியங்களில் இருக்கும் சத்துக்கள் அதிகம். ராமகிருஷ்ணன் சார், சிறுதானியங்களில் கார்போஹைட்ரேட், புரதம், நார்ச்சத்து, கொழுப்பு, கால்சியம், இரும்பு, வைட்டமின்கள், சுண்ணாம்பு, பாஸ்பரஸ், பொட்டாசியம்னு இல்லாத சத்துக்களே இவற்றில் இல்லைன்னு சொல்லலாம். கேழ்வரக கஞ்சியா இல்லாமல் தோசை, அடை வார்த்தோ கூழாவோ குடிப்பது நல்லதான். கம்பை கூழாக்கி அதோட மோர் கலந்து குடித்தோம்னா உடல் சூடு தணியும், உடல் வலுப்பெறும், அஜீரண கோளாறுகள் நீங்கும். சமயத்தில் கம்பு அதிகமாக சாப்பிட்டா இருமல், இரைப்பு ஏற்படுமா. சிறுநீரகம் தொடர்பான நோய் உள்ளவர்கள் கம்பு சாப்பிடாம இருக்கணும். சோளம் சாப்பிட்டா வாய் துர்நாற்றத்தை போக்கும். மூல நோய் உள்ளவர்கள் இதை சாப்பிடக்கூடாது. மாதவிடாய் பிரச்சனை உள்ளவர்கள் வரக சமைச்சு சாப்பிட்டா பலன் கிடைக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடக்கூடியது பார்லி. உடல் வறட்சியை போக்கும், நீண்ட நாள் மலச்சிக்கல் தீரும். சிறுநீர் தாராளமாக பிரிய பார்லி சாப்பிடணும். கேழ்வரகுல கொழுப்பு குறைந்த அளவு இருக்கிறதுனால உடல் பருமனை குறைக்கும். உயர் இரத்த அழுத்தம், கல்லீரல், இதயம் சம்பந்தமான நோய்கள், ஆஸ்துமா போன்றவற்றால் பாதிக்கப்படுபவர்கள், மலச்சிக்கல் உள்ளவர்கள் எல்லாரும் கேழ்வரகு சாப்பிடணும். ராமகிருஷ்ணன் சார், நமது வேளாண்மை பல்கலைக்கழகமும் இப்போ சிறுதானியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சிறுதானியங்கள் சாகுபடி செய்ய ஊக்குவிக்குது. மானாவாரி பகுதிகள், மலையோர கிராமங்களில் சிறுதானியங்கள் சாகுபடி செய்யலாம். விவசாயிகளும் தங்கள் பங்குக்கு கொஞ்சம் சிறுதானியம் சாகுபடி செய்ய முன்வரணும், முயற்சி எடுக்கணும். பொதுமக்கள் இதை காசு கொடுத்து வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கணும். சிறுதானியங்கள், சீயக்காய், பருத்தி ஆடைகள் எல்லாமே நமது பாரம்பரியத்தை நமக்கு நினைவூட்டுபவை, மறந்துடக்கூடாது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.